அனைவருக்கும் வணக்கம். இது வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனு ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுபிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ், ஸ்டுடியோ மார்வல் வால்பேப்பர் கம்பெனி. உங்கள் அனைவரும் நிகழ்ச்சிக்கு வர இருப்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் ஆவுடையப்பன். எந்த ஒரு தலைப்பை பற்றி பேசணும் அப்படின்னா எல்லாருக்கும் வாய் ஃபுல்லாக பல்லா இருக்கும், சந்தோஷமா இருக்கும், மகிழ்ச்சியா இருக்கும்னா அது வேற ஒன்றும் இல்லை, சாப்பாடு, சோறு, உணவு. இதை பற்றி பேசணும்னா எல்லார் வாயும் பல்லா இருக்கும், அது நேரத்தில் பெரிய மகிழ்ச்சி இருக்கும். இந்த தமிழா நிகழ்ச்சி வந்து உணவை பற்றி தான் இருக்க போது, சாப்பாடை பற்றி தான் இருக்க போது. சாப்பாடு இருக்கக்கூடிய வெவ்வேறு வெரைட்டிஸ், அதில் இருக்கக்கூடிய சந்தோஷம், அதை சாப்பிடும்போது இருக்கக்கூடிய மகிழ்ச்சி, இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணும்போது இருக்க மகிழ்ச்சி, இப்படி வெவ்வேறு உணவுகள் தமிழ்நாட்டில் இருக்குது. ஸோ இந்த உணவு சார்ந்து தான் இந்த தமிழா நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிறோம். ஸோ அப்படி நம்ம பேச இருக்க தலைப்பு என்ன அப்படின்னா, எங்கள் ஊர் உணவு தான் பெஸ்ட்டு, காரசாரமாக மோதிக்கொள்ளும் தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டில் வெவ்வேறு மண்டலங்கள் சார்ந்தவர்கள் வந்திருக்காங்க. சென்னை மண்டலம், தஞ்சாவூர் மண்டலம், மதுரை மண்டலம், நெல்லை மண்டலம், காரைக்குடி மண்டலம், கொங்கு மண்டலம். ஓகே, சிறப்பு. ஓகே, வெவ்வேறு மண்டலத்தை சார்ந்த தமிழ்நாட்டு மக்கள் வந்திருக்காங்க. அவங்க ஊரில் இருக்கக்கூடிய உணவு, அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் ஐட்டம்ஸ், எங்கள் ஊர் தான் பெஸ்ட் அப்படின்னு அடிச்சிக்க போகிறாங்க. உங்கள் ஸ்டைலில் சொல்லணும்னா அடிச்சுக்கிட்டே போகிறோம். ஆமாம். ஓகே, பொதுவாக நம்ம தமிழர்களுடைய மரபு என்னன்னா, வந்தவங்களை ஃபஸ்ட்டு உபசரிக்குது. முதல்ல ரொம்ப ஸ்டார்டிங்கில் வந்து மோர் கொடுத்தாங்க, அப்புறம் பாதாம் கீர் கொடுத்தாங்க, அப்புறம் பாதாம் பால்லாம் கொடுத்தாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் கொடுக்க போகிறோம். அந்த உற்சாகமான வேற ஒன்றும் இல்லைண்ணே, என்ன? மட்டன் சூப். எடுத்து வாருங்கள் மட்டன் சூப்பை. அண்ணாச்சி சூப் எப்படி? சூப்பு சூப்பராக இருக்குதுங்க. ஸோ இப்போ முதல்ல வந்து நிறைய பெரிய பெரிய டிஷ்ஷஸ்லாம் பேச போகிறோம். ஆனால் அதுக்கெல்லாம் முன்னால் ஸ்நாக்ஸ் பற்றி பேசலான்னு பார்க்குறோம். நொறுக்கு தீனி இருக்குல்ல, அதை பற்றி பேசலான்னு பார்த்தோம். அப்படி உங்கள் ஊர் மண்டலத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கக்கூடிய ஒரு நொறுக்கு தீனி, அதை நீங்கள் சொல்லும் போது பக்கத்து மண்டலத்துக்காரங்க உடனே பஸ்ஸை பிடிச்சி ஊருக்கு போய் சாப்பிடணும்னு தோணணும். அப்படி நீங்கள் சொல்கிறது அவங்கள அப்படி ஈர்க்கணும், வாயில் எச்சி வர வைக்கணும். இதுதான் டாஸ்க்கு, ரைட்டா? ஒவ்வொருத்தராக சொல்லுங்கள், உங்கள் ஊர் மண்டலத்தில் இருக்கக்கூடிய பெஸ்ட் ஸ்நாக்ஸ். எந்த ஊர் நீங்கள்? கன்னியாகுமரி. கன்னியாகுமரியா? முந்திரி கொத்து. முந்திரி கொத்து போடுங்க. நெல்லை மண்டலத்திலிருந்து முந்திரி கொத்து நாமினேட் பண்ணிருக்காங்க. எங்க ஊர் பெஸ்ட் டிஷ் சார் முந்திரி கொத்து. நாகர்கோயில்ல இருந்து தான் சார் முந்திரி கொத்து. ஆமா, எல்லாம் ஆமா சார், நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சார். அதாவது மண்டலத்துக்குள்ள இன்னொரு மண்டலம் சண்டை போடலாம், ஒரே மண்டலத்துல சண்டை போடக்கூடாது. அதாவது நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன், அதனால அதோட பக்குவத்தை நான் சொல்லுவேன். அதாவது மத்த ஊர்கள் எல்லாம் முந்திரி கொத்து செய்யத்தான் செய்வாங்க, ஆனா அதெல்லாம் முந்திரி கொத்து மாதிரி நாங்க தான் முந்திரி கொத்தே கொண்டு வந்திருக்கோம். சிறுபயரை அப்படியே வறுப்போம், வறுத்து மிக்சியில போட்டு சும்மா ஒரு அடி தான், ஒரு அடி அடிக்கும் போது அது சும்மா பரன்னு இருக்கும். நான் செஞ்சு கொண்டு வந்திருக்கேன் சார். உங்க கூட தானா? அந்த சிறுபயரோட சேர்த்து 2 எள்ளு அப்படி டபடபன்னு பொரிச்சு போட்டு, ஒரு ஏலஞ்சுக்கா அப்படியே நச்சு போட்டு, அதுக்கப்புறம் நாங்கள் கருப்பட்டி பாகு காய்ச்சுவோம் சார். எல்லா ஊர்லயும் வெள்ளப்பாகு தான் காய்ச்சுவாங்க, ஆனா எங்க ஊர்ல மட்டும்தான் கருப்பட்டி பாகு சார். அந்த கருப்பட்டி பாகை காய்ச்சி அதுல அப்படியே கிண்டி, அதை அப்படி சின்ன சீடை மாதிரி உருட்டி வச்சு குறைஞ்சது 6 மணி நேரம் காய விடுவோம். அதுக்கப்புறம் பச்சரிசி மாவுல 2 மஞ்சள் பொடியை போட்டு, அதுல கொஞ்சம் உளுந்தம்பருப்பு, மஞ்சள் நிறம் வர்றதுக்கு. அதுக்கப்புறம் நீ சொல்லி முடிக்கணும், நார்கோயில போயிட்டு போல மாதிரி சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க சாப்பிட்டு பாருங்க சார், உங்களோட டேஸ்ட் தெரியும். இப்போ நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா, அம்மா சொல்ல சாப்பிட்டுட்டே இருந்தல, அதே மாதிரி நீங்க சொல்ல சாப்பிட்டுட்டே இருப்பா, சரியா? வீரத்துக்கும் விவேகத்துக்கும் போனா சிவகங்கை சீமை சார். சார் நீங்க வந்து இப்ப நான் உங்களுக்கு தம்பி, உங்க மனைவி எனக்கு மதினி. நீங்க வந்து மதினி என்னென்னமோ சமைச்சு கொடுத்து சாப்பிட்டு இருப்பீங்க. முதல்ல தம்பி சமைச்சு கொடுத்து கவுனி அரிசியை டேஸ்ட் பண்ண போறீங்க. கவுனி அரிசி உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கு சார். இந்த கவுனி அரிசியை நீங்க மைக்க பிடிச்சிக்கிறீங்களா? அது அப்படி எடுக்கும்போது
அந்த மேலாப்புல பாருங்களேன் இந்த கவுனி அரிசி அதை அப்படி சாப்பிடு உள்ள அப்படி இறக்கும் போது உங்க நாக்கு சொல்லணும் இன்னும் கொஞ்சம் 2 உள்ள தள்ளுடா அப்படின்னு சொல்லணும். இப்ப சொல்லும் பாருங்க என்ன சொல்லுது? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. அதுல ராஜாராம்னு ஒரு பேர் சொல்லும். ராஜாராமா? ஏன்னா நான் செஞ்சேன்ல. ஓ நீ பண்ணதாயா? சூப்பர்யா. கொங்கு மண்டலம் வாங்க, கொங்கு மண்டலம். நீங்க என்ன கொண்டு வந்திருக்கீங்க தம்பிக்கு? ஸ்வீட் கொண்டார்ல. ஸ்வீட் கொண்டாடல, பரவாயில்ல, சும்மா சொல்லுங்க. வளகாப்புக்கு கச்சாயம் செய்வாங்க, அது ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும். கச்சாயமா? கச்சாயம், அதாவது வளகாப்பு பண்றவங்களுக்கு எல்லாமே இது வந்து கண்டிப்பா இது வைப்பாங்க, வைக்காம வளகாப்பு பண்ண மாட்டாங்க. உங்க ஊருக்கு நிறைய தடவை வந்திருக்கேன், இதெல்லாம் கொடுத்தது இல்லையா? அவனும் ஏமாத்திட்டானுங்க நம்மள. இது ஒரு தடவை கொடுத்தது இல்ல. ஆனா செம 2 நாள் 1 வாரம் இருந்தாலும் சூப்பரா இருக்கும் அது. சரி ஓகே, எப்படி பண்ணணும்? அது வந்து மைதா மாவு, ரவை, மைதா மாவு, ரவை, சக்கரை, ஏலக்காய், அப்புறம் முந்திரி எல்லாமே போட்டு அது நல்லா மாவு கரைக்கி ஊத்தி, அப்புறம் வந்து வடச்சட்டியில எண்ணெய் பெரிய சட்டியை வச்சுக்குவாங்க அதுக்குன்னு. அதை வச்சு அதுல ஊத்துவாங்க. அது ரொம்ப பெருசா இருக்கும், அது எண்ணெயிலே நல்லா வேகும். இப்போ நீங்க இந்த டிஷ்ல சாப்பிட்டது இல்ல, அது எப்படி இருக்குன்னு தெரியல. ஆனா அவங்க சொல்லும் போது ஒரு இனிமை, ஒரு இது இருந்துச்சு 2 பேரும். அது இல்லையே, ஏதோ மிஸ் ஆகுது. சரி ஓகே, அடுத்து மதுரை. மதுரை 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 மதுரை. சார் இப்போ இவங்க சொன்னது எல்லாமே உடம்புக்கு கெடுதி. கெடுதியா? மதுரைக்காரங்க கவுனியர்ஸ் நல்லதுனமா? அதெல்லாம் நல்லதா இருக்கட்டும் சார். ஸ்வீட்டை சேர்த்தா எங்களுக்கெல்லாம் சுகர் இருக்கு, சாப்பிட முடியுமா? இனிப்பு சாப்பிடணும்னா வேற வழி இல்லைல்ல. எங்க ஊர்ல சாப்பிடுறதுக்குன்னே பிறந்தவங்க, திங்கிறதுக்குன்னு பிறந்தவங்க, ஊரை அழிக்கிறவங்க நாங்க மதுரைக்காரங்க. சரிங்களா? எங்க கிட்ட இவங்க பப்பு வேகாது. எங்க ஊர்ல போடுறது சாயந்தரத்துல இதெல்லாம் காஸ்ட்லி ஐட்டம். ஒன்றும் இல்லை சார், ரோட்ல போறவங்க கூட வாங்கி திங்கிற மாதிரி ஒரு ஐட்டம் இருக்கும் ரோட்ல. மதுரை சார்பா ஒண்ணு முள்ளு முருங்கை வடை சார். முள்ளு முருங்கை வடை. ஆமா. அந்த இதுல என்ன பண்ணுவாங்கன்னா அரிசி போட்டு ஊற வச்சு, பச்சரிசி ஊற வச்சு அரைச்சிட்டு அதுல முள்ளு முருங்கைன்னு சொல்லிட்டு உன்னை கல்யாண முருங்கைன்னு சொல்லுவாங்க. அந்த மரம் பூரா முள்ளு முள்ளாதான் இருக்கும். அந்த இலை அகலகலமா இருக்கும். அந்த இலையை மாத்திரம் தனியா கிள்ளி எடுத்துட்டு இப்போ இந்த அரிசியோட சேர்த்து அரைக்கணும். அதோட அதை அரைக்கும் போதே அதில் வந்து சீரகம் போடுவாங்க, ஓமம் போடுவாங்க, இந்த மாதிரியானதெல்லாம் போட்டு கலந்துட்டு சின்ன சின்ன இலைகளில் வச்சு அப்படியே தட்டி எண்ணெயில் போட்டு அப்படி பொரிச்சு எடுத்து கொடுத்துருவாங்க சார். மேலே அதுக்கு மேலே வெறுமனை சாப்பிட முடியாது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பருப்பு பொடி தூவி கொடுப்பாங்க. நீங்கள் நின்னீங்கன்னா 1/2 மணி நேரத்துக்கு அந்த இடத்த விட்டு நகல முடியாது சார். அப்படி சாப்பாடு கொடுப்பாங்க சார். சூப்பர் மேடம். மேடம் இங்க கூப்பிடுறமா, இங்க கூப்பிடுறாங்க. அண்ணாச்சி நீங்க அப்ப மிமிக்ரி பண்ண புரிய மாட்டேங்குது. முள்ளு முருங்கை வடை இப்போ எங்க ஐட்டம்லாம் உடம்புக்கு கேடுன்னு சொன்னீங்கல்ல? ஆமா. முள்ளு முருங்கை வடை உடம்புல எந்த ஏரியாவுக்கு நல்லது? சளிக்கு முதல்ல ரொம்ப நல்லது. சளிக்கு மட்டும்தானே? சளி பிடிக்காது. ஆமா. உங்களுக்கு? ஏங்க சுத்தமான கருப்பட்டியை வச்சு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாங்க. அண்ணாச்சி முருங்கன்னு வேற ஏதோ எதிர்பார்த்து கேட்டார்ல. அதுவும் அவரு பொடியெல்லாம் போட்டு அப்படி சுட சுட சாப்பிடணும்னா ரெடி ஆயிட்டார். இன்னைக்கு போறோம் ஒரு முள்ளு முருங்கை. ஆனா விக்னேஷ், மத்தவங்களுக்கு எல்லாம் தோணாத பாயிண்ட் உங்களுக்கு மட்டும் தட்டு தோணுச்சு பத்தி, அது எப்படி? சரி அதெல்லாம் ஓகே. அந்த அக்கா மதுரை சிலாகின்னு சொன்னாங்க. நம்ம பக்கத்து 100 கிலோமீட்டர் இருக்க திருச்சி. நீங்க எது கை தட்டுறீங்க? நான் உண்மையிலே சொல்றேன், நான் திருச்சியில நிறைய சாப்பிட்டு பார்த்தது இல்ல, அதுதான் உண்மை. ஓகே, நீங்க மதுரைக்கு போறப்ப சாப்பிடாம இருந்ததே இல்ல. சொத்துரிமைக்காக மற்ற ஊர்லாம் போராடினா சோத்துரிமைக்காக போராடுறவங்க மதுரைக்காரங்க. உங்க மண்டலம் தஞ்சாவூர் தானே? இல்ல, என்னோட மண்டலம் தஞ்சாவூர் தாங்க. ஆனா நான் சாப்பிட்டு வளர்ந்ததெல்லாம் பாருங்க எப்படி வளர்ந்துருக்கேன் பாருங்க. மதுரையில இருந்து நாமினேட் பண்ணக்கூடிய டிஷ் முருங்கை. தஞ்சாவூருக்கே ஃபேமஸ் ஆனது நெல்லைக்கு எப்படி அல்வாவோ, தஞ்சாவூருக்கு அந்த மாதிரி ஃபேமஸ் ஆனது அசோகா. அந்த நெய்யிலேயே மிதக்கிற அந்த அசோகாவை எடுத்து அந்த கையிலேயே ஒரு கையில மிச்சர் அள்ளி கொடுப்பாங்க. அந்த அசோகாவை போட்டு அந்த அப்படி திங்க கூடாது, காம்பினேஷன் மிஸ் ஆயிரும். அந்த மிச்சரை எடுத்து ஒரு அமுக்குனோன்னு கூலமாயிரும். அந்த அசோகா மேலே பொறுன்னு தூவிட்டு இந்த அசோகாவை எடுத்து இந்த காரமும் இல்லாமல் இனிப்பும் இல்லாமல் சாப்பிடும்போது இந்த நாக்குலேருந்து எச்சி ஊறும் பாருங்களேன், அதுதான் அசோகா. இது தஞ்சாவூரில் இல்லை, தமிழ்நாட்டில் இல்லை, தஞ்சாவூரில் மட்டும்தான் கிடைக்கும். அதுவும் திருவையாத்தில் மட்டும்தான் கிடைக்கக்கூடிய ஒரே டிஷ்ஷு. ஓகே, தஞ்சாவூரில் அசோகா. சென்னை மண்டலம் வாங்கப்பா, சென்னை காய்ஸ். சார் நம்ம ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா பால் கொழுக்கட்டை ரொம்ப ஃபேமஸ். பால் கொழுக்கட்டை ரொம்ப ஃபேமஸ். பால் கொழுக்கட்டை இல்லையா? பால் கொழுக்கட்டை. ஐயா, பால் கொழுக்கட்டை எல்லா ஊர்லயும் கிராமத்துல தான் அதிகமா செய்வாங்க.
சென்னையில உள்ள பெசல சொல்லுங்க. சென்னைக்கு ஓகே நாமினேட் பண்ண வேற ஏதாவது டிஷ் இருக்கா? பெஸ்ட் டிஷ், சென்னையோட பெஸ்ட் டிஷ். ஆக்சுவலி உங்க ஊரு இந்த ஊர் எல்லா ஊர்லயுமே உங்களோடது எல்லாமே ஃபேமஸ் தான், ஒத்துக்கிறோம். ஆனா அது எல்லாத்தையும் உங்க ஊருக்கு வந்தாதான் சாப்பிட முடியும். ஆனா எங்க ஊருக்கு வந்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே நீங்க சாப்பிடலாம். ஆனா உங்களுக்கு ஒரு டிஷ் கிடையாது. ஆப்வியஸ்லி வந்தோரே வாழ வைக்கும் சென்னைங்க இது. அந்த டிஷ்ஷை பேத்துக்க மாட்டோமா? ஒரே டிஷ் சென்னைக்கு. சென்னையில் வந்து யூனிக்காக சென்னையில் மட்டுமே கிடைக்கிற ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அத்தோ அண்ட் பர்மிஷ். அதில் பார்த்தீங்கன்னா அந்த வடை இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது. அந்த வடை மசாலா சொல்லுவாங்க. அது வந்து அரிசி மாவில் செய்கிற ஒரு வடை. அது மேலே வந்து நல்லெண்ணெயை ஊற்றி வெங்காயம் போட்டு, வறுத்த வெங்காயம் போட்டு, புளி தண்ணி ஊற்றி, எலுமிச்சம் போட்டு அது சாப்பிடும் போதே ரொம்ப சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியாக செம்மையாக இருக்கும். அது சூப்லேயே நம்ம போட்டு இதை சாப்பிடலாம். ஏற்றுக்கொள்ளலாம். அது பர்மீஸ் ஃபுட் தான். பட் இருந்தாலும் சென்னையில தான் கிடைக்குது. நல்லா கிடைக்குது. நல்லா கிடைக்கும். ஸோ இப்போ எல்லா மண்டலத்துலேருந்தும் ஒவ்வொரு டிஷ்ஷு நாமினேட் பண்ணியாச்சு. இப்போ நான் ஒவ்வொரு மண்டலத்திலும் நாமினேட் பண்ண டிஷ்ஷு ஒவ்வொன்றா சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் ஓட் பண்ண போகிறீங்க. ஓகே, முதல்ல நெல்லை மண்டலத்திலேருந்து நாமினேட் பண்ண அந்த முந்திரி கொத்து, அதுக்கு யாரெல்லாம் ஓட் பண்ணுறீங்க? எப்போ ஒரு நிமிஷம் நல்லா கேட்டுக்குங்க. ஒரே மண்டலத்தை ஓட்டு போட்டு நினைக்கக்கூடாது. ஆள் மனதிலேருந்து உங்களுக்கு என்ன தோணுதோ அதை வந்து இது பண்ணணும். ஓகேவா? முந்திரி கொத்து அப்படின்னா யாருக்கெல்லாம் ஓட் பண்ண தோணுது? நல்லா கை தூக்குங்க. அவங்க சொன்ன விதத்துக்காகவே பண்ணலாம். கை தூக்குங்க. அப்படி இதுதான் மேட்ரு. விக்னேஷ் உண்டா இல்லையா? இப்படி இப்படி இருந்தா என்ன பண்ணுது? 1 2 3 4 5 6 7 7 8 ஆச்சுப்பா. ஓகே, அடுத்ததாக கவுனி அரிசி ஸ்வீட் யாரெல்லாம் நாமினேட் பண்றாங்க? நல்லா கை தூக்குங்க. தூக்கு காரக்குடி. சார் நாங்க உங்களுக்கு ஓட் பண்ணலாம்ல? எங்களுக்கு நாங்களே ஓட் பண்ணிக்கலாம்ல? 1 2 3 4 5 6 7 8 9 என்னப்பா நிறைய இருக்கு. 10 11 12 13 14 15 16 இருக்குப்பா. காரக்குடி தான் சார் பெஸ்ட். கவுனி அரிசி தான் சார். போடு விசில. இருப்பா, மதுரைக்காரங்க இருக்காங்க. இப்ப பாருப்பா. அடுத்து என்னப்பா? கச்சாயம். கொங்கு மண்டலம் சப்போர்ட் பண்றவங்க கை தூக்குங்கப்பா. டேய் தம்பி, அரை டிக்கெட்லாம் கணக்குல வராது. அங்க பாரு, அந்த பையனை கத்துக்க பாரு. அரை டிக்கெட்லாம் கணக்குல வராது. பொங்குக்கு ஒண்ணுமே இல்லை போலயே. 1 வரமா, ஒரே ஒரு நிமிஷமா. 1 2 3 4 4.5 கிடையாது. அந்த மேல கிடையாது. சரி போ, 4.5 5 வச்சுக்கங்க. போங்கப்பா. பரிதாபமா இருக்கீங்களே கொங்கு பாய்ஸ். என்ன பண்றது? ஓகே, அடுத்து ஓகே முடிஞ்சதா? மதுரை மண்டலம் முள்ளு முருங்கை வடை. ஒண்ணுதான். இந்த மதுரைக்காரங்க இருக்கா அலப்பறை பண்றதுக்குமே. 1 2 3 4 5 6 7 8 8 இங்க பக்கம் ஒண்ணுமே இல்ல. இருந்தா தானே வரும். 9 மதுரை 9பா. அடுத்ததா அசோகா அல்வா. தஞ்சாவூர் மண்டலத்திலிருந்து ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய அசோகா அல்வா. 1 2 3 4 5 6 7 12 திருக்காட்டுப்பள்ளி குழப்புது. 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 19அப்பா. அசோகா தான் கெத்து. கருப்பு கவுனி எல்லாம் சும்மா வெத்து. தஞ்சாவூர் மண்டலம் 19 ஓட்டுகள். அடுத்ததாக பரிதாபத்துக்குரிய இருக்கக்கூடிய சென்னை மண்டலம். சென்னை மண்டலம் அவங்களே தூக்கிறானுங்க. வேற வழி இல்ல, நம்மளே தூக்கிப்போம். 6 தான்பா. இந்த பக்கம் 1 எல்லாத்துக்கும் கை தூக்குனா என்ன அர்த்தம்? 3 நல்லா இருக்கிறது நம்ம கை தூக்குறோம். அத்தோ சாப்பிட்டுருக்கேன், நல்லா இருக்கும், அதனால கை தூக்குறேன். 7 போட்டுக்குங்க. இதிலே தெரிஞ்சிருக்கும் இதோட வெற்றியாளர் தஞ்சாவூர் மண்டலத்தை சார்ந்த அசோகா அல்வா. 19 ஓட்டுகள். இப்போ வந்து நீங்க ஸ்நாக்ஸ் சொன்னீங்க, முக்கியமான ஸ்நாக்ஸ்லாம் சொன்னீங்க. உங்க மண்டலத்தை சார்ந்த ஸ்நாக்ஸ் சொன்னீங்க. அடுத்ததா மெயின் டிஷ்ஷுக்கு போறோம். உங்க ஊரை சார்ந்த ஒரு நான்வெஜ் டிஷ்ஷை நீங்க நாமினேட் பண்ணணும். நாங்கள் நெல்லை மண்டலத்தின் சார்பாக ஒரு அற்புதமான மீன் குழம்பு எப்படி செய்வது செஞ்சே காட்டுவாங்க. அதுக்காக ஃபேமஸ் செய்யறதுங்க. பாருங்க கொண்டு வந்திருக்காங்க மீன் குழம்பு வந்திருக்காங்க. என்ன நீங்க தான் எக்ஸ்பர்ட் இதுல. 3 மீன் குழம்பு நான் செஞ்சே கொண்டு வந்திருக்கேன். என்ன மீன் குழம்பு? நாகர்கோயில்ல இருந்து, எங்க ஊர் நாகர்கோயில்ல இருந்து சுத்து முத்து. நீங்க முடிச்சு போறதுல நாகர்கோயில போயிட்டு வந்துருமா நானு சார்? அதாவது பள்ளம், சின்னமுட்டம், கன்னியாகுமரி அப்படி எல்லா ஏரியாலையுமே ஃப்ரெஷ் மீன் கிடைக்கும் சார். அந்த மீனை அப்படி வெட்டுனாலே அப்படி ரத்தம் அப்படி தெரிக்கும். ஆமா. அப்படி இதெல்லாம் என்ன? இது என்ன புரியல எனக்கு. கடல் மீன் மெட்ராஸ்ல எல்லாம் என்ன மீனை வெட்டினா என்ன தெரிக்கும்? தேனா தெரிக்கும் சார். அதாவது சார் நாட்டு மீன் தான் சார் மத்த ஊர்ல ரத்தம் தெரிக்கும். எங்க ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்துல தான் கடல் மீன் வெட்டுனா அப்படியே ரத்தம் தெரிக்கும். நான் வந்து ரத்தம் தெரிக்க ஆக்சன் ஸ்டோரி கேள்விப்பட்டிருக்கேன். ரத்தம் தெரிக்க ஒரு மீன் குழம்பு எப்படி செய்யறது?
நாங்கள் வந்து வாங்குற மீனை அப்படியே அப்படியே ஸ்லைஸாக வெட்டி தேங்காய் அரைக்கிறது எங்கள் மாவட்டத்தில் மட்டும்தான் சார். மற்ற மாவட்டத்துல எல்லாம் வெறும் தேங்காய் தக்காளி அரைக்கவே வெங்காயம் மாட்டாங்க, குழம்பு அப்படியே தான் சார். மூடியோட போட்டுருவாங்க. தேங்காய் அரைச்சு சார், எங்க ஊர் தேங்காய்க்குன்னு ஒரு தனி ருசி உண்டு சார். அதுல வந்து நாங்க எல்லா ஊர்லயும் மீன் குழம்பு வைப்பாங்க சார். ஆனா என்ன செய்வாங்கன்னா அந்த குழம்ப கொதிக்க விட்டு மீன் துண்டை அப்படியே போட்டு அப்படி கொதிச்ச உடனே அப்படியே இறக்கி வச்சிருவாங்க. நாங்க வந்து அப்படி செய்ய மாட்டோம். அந்த தேங்காய் மசாலாவோட சேர்த்து அந்த துண்டை போட்டு அப்படியே கூட்டி விட்டு கவனிக்கணும், எல்லாரும் மண் சட்டியை தான் வைப்போம். அப்படி கொதிக்கும் போதே சும்மா 10 வீட்டுக்கு கமா 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 கமான்னு மணக்கும். அந்த மணத்திலே சொல்லிடுவாங்க உங்க வீட்டுல இன்னைக்கு இந்த மீனா அப்படின்னு. நம்ம வந்து மற்ற ஊர்கள்ல என்ன குழம்பு வச்சேன்னு தான் கேட்போம். எங்க ஊர்ல என்ன மீன் வாங்கினேன்னு கேட்பாங்க சார். சரி, ஓகே. இப்போ மீன் குழம்பு சொல்லியாச்சு, ரொம்ப நல்ல டிஷ் தான். ஓகே, சூப்பர். காரக்குடினா ஒரு டிஷ் நீங்க சொல்லுங்க, ஒரு டிஷ் அக்கா சொல்லுவாங்க. ஓகே. மெயின் டிஷ் ஒரு டிஷ். எங்க ஊரோட தலைக்கறி, ஆட்டு தலைக்கறி. தலைக்கறி சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் எல்லாம் நறுக்கி வதக்கி, தக்காளி எல்லாம் வெங்காயம் எல்லாம் வதக்கி, சிறுமிளகு குறுமிளகு செரிஞ்சீரகம் பெருஞ்சீரகம் நுணுக்கி போட்டு, மிளகை கொஞ்சம் நுணுக்கி போட்டு ஒரு கெட்டி குழம்பா வச்சிடணும். அந்த தண்ணி மட்டும் மேலாப்புல வரும். அந்த தண்ணி என்ன தெரியுமா பண்ணணும், காலையில தீபாவளி அன்னைக்கு இட்லி ஒன்று ஊற்றுவோம். தீபாவளி அன்னைக்கு தலைக்கறி வைக்கலன்னா அது எங்களுக்கு தீபாவளியே கிடையாது. மேலாப்புல அந்த குழம்பை மட்டும் அப்படி மேலாப்புல அரிச்சு எடுத்து இட்லியில ஊத்தி சூடா இட்லி ஒரு 4 இட்லி உள்ள போயிடும். அது காரக்குடி ஸ்பெஷல். அதுக்கு அடுத்து கொஞ்சம் கெட்டி குழம்பு கீழே இருக்கும். அந்த கெட்டி குழம்பு மத்தியானுக்கு சுட சுட அம்மா சாதம் வச்சிருப்பாங்க. அது சாதத்துல மேலாப்புல அப்படி ஊத்தி கறியோட சேர்த்து வச்சு கறியோட சேர்த்து சாப்பிடணும். நைட்டு கொஞ்சம் மீதம் குழம்பு மீதம் இருக்கும். அதை என்ன பண்ணணும்னா காலையில இட்லி ஊட்டிட்டு மாவு மீதம் ஃப்ரிட்ஜில் இருக்கும். அந்த மாவை எடுத்து தோசை ஊற்றணும்னு வச்சுக்கோங்களேன். அந்த கெட்டி குழம்பு இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிரும். அதை அப்படி வைக்கும் போது தோசைக்கும் வலிக்கக்கூடாது, தட்டுக்கும் வலிக்கக்கூடாது, என் நாக்குக்கும் வலிக்கக்கூடாது. அப்படியே மெதுவாக உள்ள இறங்கும் பாருங்களேன். அந்த தலைக்கறி ஆடே கத்தும், இன்னும் கொஞ்சம் தின்னுடா, இன்னும் கொஞ்சம் தின்னுடா, இன்னும் கொஞ்சம் தின்னுடா. அந்த அளவுக்கு அப்படியே மெதுவா உள்ள இறங்கும். அதெல்லாம் சரி, ஏதாவது முழு நேரமா தான் வேலை தான் பாக்குறீங்களா இல்ல இது மட்டும் தானா? இது மட்டும் தான் இருக்க மாதிரி தெரியுது சார். இந்த தலைக்கறியில ஒரு ஸ்பெஷல் இருக்கு தெரியுமா? இந்த தலைக்கறியை குழந்தை பிறந்தோன்னே அந்த அம்மாவுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா குழந்தையோட தலை நிக்கிறதுக்காக தலைக்கறி செஞ்சு கொடுப்பாங்க. அது எந்த ஊர்லயும் கிடையாது. தம்பி டேய் இதெல்லாம் என்னடா? ஏன்டா ஈரல் சாப்பிட்டா ஈரல் நல்லா இருக்குன்ற மாதிரி என்னடா இது? சாமி, இது உண்மை. அது உண்மை சொல்றேன். சரி, ஓகே. நீங்க ரெண்டாவது டிஷ் சொல்லுங்க. செட்டிநாடுனா காரைக்குடி, அங்கிட்டு சிவகங்கை மாவட்டத்தில் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஐர மீன் குழம்பு, அதுதான் அது பெஸ்ட்டு. எப்படி செய்வீங்க? ஐர மீனை நல்லா அலசிட்டு உப்பு போட்டு தான் அதை நல்லா உரசணும், இல்லைன்னா கையில் பிடிக்க முடியாது. அப்படி சல்லடையில் பிடிச்சி வலுவலுன்னு போயிடும். அதை நல்லா உப்பு போட்டு உரச்சி நல்லா அலசி எடுத்து, ஒன்றுமே இல்லை இவங்க சொல்கிறாங்க தேங்காயில் அப்படியே மெத்தக்க விடுறாங்களாம் மீனை, அப்படியே தூளில் அப்படியே மெத்தக்க விடுறாங்களாம். ஒன்றுமே இல்லை, வெறும் புளி மிளகாத்தூள் தான். இது ரெண்டையுமே புளி கரைச்சி மிளகாத்தூள் கரைச்சி எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றி, தக்காளி கூட அதிகமாக போட மாட்டாங்க. எங்கள் அம்மாலாம் தக்காளி இல்லாமல் குழம்பு வைப்பாங்க. புளி மிளகாத்தூள் மட்டும்தான், மல்லித்தூளெல்லாம் போடக்கூடாது. இந்த 2 பொருள்லே வந்துட்டு அந்த ஐயர் மீன் குழம்பு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, அது உங்க ஊர் டிஷ். அது வந்து ஊரில் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஓகே, காரைக்குடி மண்டலம் சார்பாக தலைக்கறி குழம்பு, ஐர மீன் குழம்பு. இவ எல்லாரும் சொன்னாவல, அதுல ஆட் பண்ற பொடி இருக்கா? செட்டிநாடுனாலே என்னன்னா அது கைப்பட அரைச்சு சேர்க்கிற பொடி தான். அந்த பொடி இல்லாம நீங்க என்ன டிஷ் செஞ்சு எப்படி வச்சாலும் அது வந்து அங்க நல்ல மேட்டர் தான். நீங்க என்ன வேணா பண்ணு, ஆனா மசாலா பொடி என்கிட்ட வந்துதாண்டி ஆகணும். அந்த ஏரியா, இந்த ஏரியா, அந்த இடம், இந்த இடம், ஆல் ஏரியாலயும் மசாலா பொடி காரைக்குடி. அடுத்து கொங்கு மண்டலம். கொங்கு மண்டலத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிந்தாமணி சிக்கன், சிந்தாமணி சிக்கன் சொல்லுவோம். அது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கோழி இருக்குங்களா, கடைக்கு போய் கோழியை பிடிச்சிருவோம். பிடிக்குமா கத்தும். ஏன் கத்துற, ஒரே நிமிஷம் இன்னைக்கு தான் நாங்கள் சாப்பிட போறோம்னு சொல்லுவோம். அதை அப்படியே எடுத்து அருவாளை வெட்ட போவோம். இப்படி சொன்னா 3 நாள் ஆகும். இந்த டிஷ் இவங்க சொல்லுவாங்க. எப்படி ஆரம்பிச்சு? சிந்தாமணி சிக்கன் தான் சார் எங்கள் ஊரில் ஃபேமஸ். நல்லா நாட்டுக்கோழியை பிடிச்சி ஒரு மண்பானை வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் மட்டும் கட் பண்ணி அதில் போடுவாங்க சார். வரமிளகா இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அப்படியே வந்து விதையெல்லாம் எடுத்துட்டு வெறும் மிளகாவை மட்டும் அதில் போட்டு நல்லா வணக்கி, சின்ன வெங்காயமும் அதில் போட்டு நல்லா வணக்கி, அதில் அப்படியே இந்த சிக்கனையும் போடுவாங்க சார், நாட்டுக்கோழி. ஸோ 2யுமே போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் லைட்டாக போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அது கூட கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு ஸ்பூன் போட்டால் போதும். அவ்வளோதான் சார். நல்லா பெரட்டி அப்படியே அந்த எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வரும் சார். அந்த வணக்கும் போதே
நல்லெண்ணெயோட ஸ்மெல்லும் நாட்டுக்கோழி ஸ்மெல்லும் தனியாக தெரியும். அப்படியே ஒரு பெரட்டல் மாதிரி எடுக்கணும் சார். அதை அப்படியே வந்து வெறும் சாப்பாட்டிலே போட்டு சுட சுட சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்கும் சார். இதெல்லாம் பண்றதுக்கு ஒரு 20ல இருந்து அரை மணி நேரம் ஆகுமா? அரை மணி நேரம்லாம் ஆகாது 20 சார். நிமிஷம் கூட ஆகாதா? ஒரு 15 நிமிஷம் ஆகும் சார். பரவாயில்லையப்பா, சின்ன டைம் நிறைய சுவை. சார் அவங்க சொல்றது வந்து ஏற்றுக்கல. நாட்டுக்கோழி வேகவே வேகாதுமா, நீங்க சொல்ற டைம்ல வேகாதே, அப்புறம் வயிற்றுக்கு பிரச்சனை வந்துடும். எங்க ஊர் கோழி வேகும் சார். சார் அதுக்கு கம்மிய டைம்லயே முடிச்சுன்னு சொல்லக்கூடாது இல்ல. உங்களுக்கு டைம் தானே பிரச்சனை. 4 நாள் 5 நாள் வச்சுக்கோங்க. ஆனா சிந்தாமணி சிக்கன் சுவை வந்து எங்க ஊர் மாதிரி வேற எந்த ஊர்லயும் வராதுங்க. சொல்றத சரியா சொல்லணும்ல சார். வாத்தியாரா நீங்க? பாத்தியா? மதுரை மண்டலம். மதுரை மண்டலத்திலேருந்து ஒரு விஷயங்க, மற்றது எதுக்கு வேணா யார் வேணா உரிமை கொண்டாடிக்கட்டும். மட்டனில் எத்தனை பார்ட் இருக்குன்னு மட்டனுக்கே சொல்லி கொடுத்தவங்க நாங்கள் தாங்க. 18 பார்ட்டையும் தனித்தனியாக பிரித்து ஒவ்வொன்றுக்கும் ஒரு டிஷ்ஷு செய்கிறவங்க. குறிப்பாக சொல்லணும்னா எங்கள் மண்டலத்துக்குள்ளே தான் வருதுங்கிறதுனால பெருமையாக சொல்கிறோம். யாருமே இதை இல்லைன்னு சொல்ல முடியாது. சீரக சம்பா மட்டன் பிரியாணி. இப்போ திண்டுக்கல் தானே? எந்த மண்டலத்தில் வருது? யாரும் இன்னும் உரிமை கொண்டாடலையே. நாங்கள் அப்படியே மதுரையிலேருந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள தெரிஞ்சுக்குவோம். சீரக சம்பா பிரியாணினா கோயம்புத்தூர் தாங்கய்யா. சீரக சம்பானா திண்டுக்கல் ஐயா, தான் ஃபேமஸா சீரக இருக்கு. சம்பா காரைக்குடியிலயும் இருக்குயா, ஃபேமஸ்யா சீரக சம்பா. எல்லா ஊர்லயும் தான் இருக்கு. ஃபேமஸ்னா எங்க? ஃபேமஸ்னா எங்க? திண்டுக்கல் தான சொல்லுவாங்க. இல்ல ஃபேமஸ் வந்து மதுரை மட்டன் பிரியாணி தான் ஃபேமஸ். தலைவரே நீங்க மண்டலம்னு சொன்னதுனால நாங்க அதை கொண்டு வரோம். சார் ஒரு நிமிஷம். அந்த ஜீரக சம்பா அரிசி எங்க இருந்து வருது? ஐயோ ஐயா வாத்தியார் ஐயா, நான் சரண்டர் ஆயிடுறேன் ஐயா. எனக்கு விவசாயம் தெரியாது, எனக்கு சீரக சம்பா எங்க வருதுன்னு தெரியாது. ஆனா அது சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். கொப்பம்பட்டி ஜீரக சம்பாவுக்கு அவங்க மதுரை மண்டலம் வந்து உரிமை கொண்டாடவே முடியாது. ஓகே நீங்க வாங்க, அரிசி பிரியாணிக்கு வாங்க. அதான் மதுரை மட்டன் பிரியாணி. அது வந்து வேற மாதிரி இருக்கும். அதுவும் சீரக சம்பா பிரியாணி. அதை சுட சுட எல்லா பக்கமும் தம்மு போட்டு அதை அப்படி உடச்சி வச்சு அந்த கறியை எடுத்து நடுவில் வச்சு அந்த ரைஸையும் அப்படி பிடிச்சி இங்கே போடப்ப இங்கே ஒரு சூடு இறங்குங்கய்யா. இங்கே இறங்குனுச்சுன்னா அது சொர்க்கம். இப்படி ஒரு பிரியாணி யாராவது சாப்பிட்ருந்தா அது மதுரையில் தான். தம்பி வந்து மதுரை மட்டன் பிரியாணி செய்கிற ஸ்பெஷலிஸ்ட். அவர் இன்னொரு ஸ்பெஷலிஸ்ட். 2 ஐட்டமும் வச்சிருக்கோம் மேலே. கேட்டோம் அண்ணே வந்து கொப்பம்பட்டின்னு சொன்னாங்க. ஃபர்ஸ்ட் நான் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். சீரக சம்பா பிரியாணினாவே நம்ம எல்லாத்துக்கும் கண்ணை மூடி சொல்லலாம் திண்டுக்கல் பிரியாணி தான். திண்டுக்கல் பிரியாணிக்கு முக்கியமானது பார்த்தீங்கன்னா செம்மறி ஆடு தான். நாங்கள் சும்மா அப்பச்சப்பா ஆடெல்லாம் பிடிக்க மாட்டோம். 8 to 10 கிலோ தான். அது கழுத்தை பிடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கொழுப்பு பசப்பு அப்படியே தெரியணும். அதை அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு தொட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே நீவ தெரியும் நமக்கு. அப்படியே அல்லேக்கா தூக்கிட்டு போயிட்டு டக்குன்னு ஸ்லாஷ் பண்ணிட்டு எலும்பு கறியா புறக்கி எடுப்போம். அந்த சீரக சம்பாவும் மட்டனும் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிப்போம் பாருங்க. அப்படியே அந்த பிரியாணி எப்படி தெரியுங்களா, பிரியாணி பீஸ்ன்னு ஒரு ரகம் இருக்கு. 30 கிராம் போட்டா உடஞ்சு போயிடும், 80 கிராம் போட்டா பீஸ் பெருசா போயிடும். 30 இல்லாம 80 இல்லாம நடு அளவா 50 கிராம் பீஸா வெட்டி எடுத்துட்டு எலும்போட சேர்ந்த கறியை மட்டன் பிரியாணிக்கு தனி கால் எலும்பு தனியா ஒதுக்கி எலும்பு தால்ச்சாக்கு. இப்போ எல்லாம் சொன்னாங்கல்ல, எல்லாரும் சொல்லக்கூடிய டிஷ்ஷஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சைட் டிஷ். இந்த மெயின் டிஷ்க்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லைங்க. வெறும் பிரியாணி மட்டும் செஞ்சா போதும், தாராளமாக சாப்பிடுவாங்க. எல்லாரும் ஆட்டுக்கு அடிச்சு உருள்றாங்க, அரிசிக்கு அடிச்சு உருள்றாங்க, எல்லாத்துக்கும் அடிச்சு உருளட்டான். தோசையில் யார் சண்டைக்கு வருவா? தோசையில கறியை போட்டு கறி தோசை கண்டுபிடிச்ச ஒரே ஊர் நம்ம மதுரை மட்டும்தானே. மதுரை சார்பாக திண்டுக்கல் சீரக சம்பா பிரியாணி, 2வதாக கறி தோசை. ஓகே, அடுத்த கொடுங்க. தஞ்சாவூர் மண்டலம் வாங்க. ஏரிகளும் குளங்களும் ஆறுகளும் நிறைந்து சிலிக்கும் நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சையில் மீன்கள். நீங்கள் மீன் குழம்பு எல்லா வகை மீன் குழம்பையும் கேள்விப்பட்டிருப்பீங்க. பழப்பொடி மீன் குழம்பு அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்ன பழப்பொடி அப்படின்னா, இங்கேருந்து நம்ம போய் ஆற்றுலையோ குளத்துலையோ தூண்டில் போட்டோம்னா அங்கே நம்ம நினைக்கிற ஒரே மீன் மாட்டாது. அப்போது குமுழு விட்டு வெட்டுற குரத்தா, அதாவது குமுழு விட்டு அப்படி தூண்டி ஆட்டினா அது குரத்தா மீன் அர்த்தம். அதே தூண்டில் அரை நெட்டில நின்னா அது உழுவா மீன் அர்த்தம். அதே தூண்டில் மேலேயே கடந்து வெட்டினா அது கெண்ட மீன் அர்த்தம். இவ்வளவு விஷயம் இருக்கா? அது மட்டும் இல்லாம பனைமரம் ஏறுற சன்னையில் ஆரம்பிச்சு எப்போதுமே சினையா இருக்கிற கெளுத்தில் ஆரம்பிச்சு கலர் கலரா இருக்கிற செல்லா புருட்டு ஆரம்பிச்சு தரும்பு குட்டி, அதே மாதிரி பிடிச்ச உடனே செத்து போற சிலேப்பி மீன், சன்ன மீன், இப்படி பல வகை மீன்கள். ஆறா, பாம்புக்கு தலையை காட்டி மீனுக்கு வாழை காட்டுற விலாங்கு, இப்படி எல்லா குணாதிசயங்களும் ஒரே நேரத்தில் மீனாக பிடிச்சிடவே முடியாது. ஆனால் தஞ்சாவூரில் ஏரிகளும் குளங்களும் ஆறுகளும் நிறைந்திருப்பதால் ஒரு தூண்டில் போட போனால் ஒரே நாளில் உங்களால் ஒரு 15 வகையான மீன்களை 20 வகையான மீன்களை பிடித்துவிட முடியும்.
அப்போ இந்த உளுவா எல்லா மீன்களையும் கலந்து ஒரு மீன் குழம்பு, அதுக்கு பேர் பழப்பொடி மீன் குழம்பு அப்படின்னு பேர். பழப்பொடி அதாவது பல மீன்களை கலந்து வைக்கிற அந்த இது. சின்ன வெங்காயமும் புளி கொஞ்சம் தூக்கலாகவும் வச்சு நாட்டு மாங்காய் வெட்டி போட்டு நல்லெண்ணெயில் பழப்பொடி மீன் குழம்பு மாதிரி ஒரு மீன் குழம்பை நீங்கள் எங்கேயும் சாப்பிட்டு விட முடியாது. அது தஞ்சை மண்ணுக்கு உரித்தானது. பழப்பொடி மீன் குழம்பு. ஓகே சார், நான் கடலூர் மாவட்டம். இங்கே சார். இந்த வர ஒரு சார் அடுத்த சென்னை மண்டலம் இருக்காங்க, முடிச்சுட்டு வந்துடுறேன். நம்மளுக்கு பழவேற்காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு பார்த்தீங்கன்னா 5 கிலோல நண்டு இருக்கும். 2 கை வச்சு தூக்குனாலும் தூக்க முடியாது, அவ்வளோ பெரிய நண்டு. அந்த நண்டை வந்து சிம்பிளாக இவங்க சொல்கிற மாதிரி 20 நிமிஷம் 30 நிமிஷம்லாம் ஆகுது. வெறும் 15 நிமிஷத்தில் வெறும் உப்பு, மிளகு, சின்ன வெங்காயம் போட்டு செய்வாங்க. அம்மா, எங்கள் வீட்டில் அம்மா செய்வாங்க. அது அவ்வளோ சூப்பராக இருக்கும். நண்டு ருசியாக இருக்கும். அந்த கிரேவி மட்டுமே வச்சு சாப்பிடலாம். நண்டு கூட நீங்கள் மொத்தமாக சாப்பிட வேண்டாம். அது உள்ள கிரேவி மட்டுமே மழை பெய்யும் போது சூப்பராக வச்சு சாப்பாடு கூட சாப்பிட்டாலும் சரி, தோசை கூட சாப்பிட்டாலும் சரி, அவ்வளோ அருமையாக இருக்கும். மழை நீ எப்போனா சாப்பிடலாம். மழையில் சாப்பிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். சார், இப்போ வந்து எல்லாரும் பிரியாணி சொன்னாங்க, சீரக சம்பா பிரியாணி, எல்லாம் என்னென்னமோ பிரியாணி சொன்னாங்க. சென்னையில் மட்டும் தான் பார்த்தீங்கன்னா 30 ரூபாயிலேருந்து 1500 வரைக்கும் பிரியாணி கிடைக்குது சார். வேற எங்கேயும் அது கிடைக்காது சார். அதை நாங்கள் சொல்லிக்கிறோம், சென்னை நாங்கள் பெருமையாக சொல்லிக்கிறோம் சார். எங்க ஊர்ல மட்டும்தான் சார் நைட் 3 மணிக்கு போனாலும் சுட சுட பிரியாணி கிடைக்கும். அது தெரியுமா? வேற எங்கேயுமே நைட் ஃபுட்ங்கிறது இப்ப கிடையவே கிடையாது. அங்க ஒரு ஊர் இருக்குமா, மதுரைன்னு ஒரு ஊர் இருக்கு. இல்ல நான் இத ஒத்துக்கிறேன். சூடு பண்ணா எல்லா இடத்துலயும் சூடா. ஒரே ஒரு நிமிஷம். சென்னையில் உண்மையிலே நைட்டு 3 மணி இல்லை 5 மணிக்கும் சூடாக எல்லாமே கிடைக்கும். சூடாக மட்டும்தான் கிடைக்கும். இவங்க சூடாக இருக்கதே ஒரு டேஸ்ட்டுன்னு நினச்சி சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரொம்ப காலமாக. ஆனால் இங்கே வந்து தூங்கா நகரம்னு இந்த நகரத்துக்கு பேர். ஏன் தூங்கா நகரம் அப்படின்னா, இங்கே நைட்டு சாப்பாடு கிடைக்கிறது மட்டும் இல்லை, அது எளிய மனிதர்களுக்கான சாப்பாடு. அவன் உழைச்சிட்டு வந்து சாப்பிட்றதுக்கான சாப்பாடு அவ்வளோ தரமாக இருக்கும். நீங்கள் 3 மணிக்கு சாப்பிட்டாலும் 5 மணிக்கு சாப்பிட்டாலும் அதில் ருசியிலையும் சரி, தரத்துலையும் சரி எந்த குறையும் இருக்காது, பணமும் கம்மியாக இருக்கும். இவ்வளோ டிஷ்ஷு சொன்னீங்க, கேட்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எப்படா போய் சாப்பிடலாம்னு தோணுச்சு. ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒரு நாள் டிராவல் பண்ணோம், இந்த டிஷ்ஷில் நம்ம நோட் பண்ணி வச்சுட்டு சாப்பிடணும்னு தோணுச்சு. அந்த வகையில் நீங்கள் சொன்ன எல்லா டிஷ்ஷுமே நல்லா இருந்துச்சு. இதில் பாறை வச்சலாம் இல்லை. சீரியஸாகவே உங்கள் மண்டலத்தை உங்களை மாதிரி ரசித்து சொல்ல ஒரு ஆள் இல்லை. நல்லா சொன்னீங்க. பொதுவாக ஒவ்வொரு டாப்பிக்லையுமே வந்து பல நாளாக ஒரு கேள்வி ஓடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு வந்து விடையே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கும். அப்படி வந்து உணவில் ரொம்ப முக்கியமாக விடையே கண்டுபிடிக்க முடியாமல் இருக்க ஒரு விஷயம் என்னென்னா, மீன் குழம்புல நார்த்து பெஸ்ட்டா சவுத்து பெஸ்ட்டா, அதாவது சவுத் மோஸ்ட்ல இருக்கக்கூடிய கன்னியாகுமரி பெஸ்ட்டா மீன் குழம்பு வைக்கிறதுல, இல்லை இந்த சைடில் இருக்கக்கூடிய சென்னை பெஸ்ட்டா அப்படிங்கிற ஒரு குழப்பம், ஒரு கேள்வி நிலவிக்கிட்டே இருக்குது. ஸோ அதில் நாங்கள் என்ன நினச்சோம் அப்படின்னா, இந்த மீன் குழம்புல எது பெஸ்ட்டுன்னு பார்த்துடலாம் அப்படின்னு நினச்சோம். இதுக்காகவே 2 சிறப்பு விருந்தினர்களை கூட்டு வந்திருக்கோம். அவங்க கன்னியாகுமரி மீன் குழம்பும் டேஸ்ட் பண்ணுவாங்க, சென்னையோட மீன் குழம்பையும் டேஸ்ட் பண்ணுவாங்க. டேஸ்ட் பண்ணி நியாயமான முடிவை சொல்லுவாங்க. ரொம்ப நாளாக ஓடிட்டு இருக்கக்கூடிய கேள்வி, மீன் குழம்புல பெஸ்ட் கன்னியாகுமரியா இல்லை சென்னையா, சவுத்தா நார்த்தான்னு இன்னைக்கு விடை வந்துருச்சு. அந்த கெஸ்ட்டை கூட்டுவாங்க. எங்க இருந்து வந்திருக்கீங்க? Where are you from? You mean original? Yeah. Czech Republic. Czech Republic. நான் ஸ்பெல்லிங் எழுதுறது தப்பா எழுதுறேன் எனக்கு. Czech Republic. Okay. And I'm from France. You are from France? Yes. Oh, okay. France and Czech Republic ல வந்திருக்காங்க. So you got married, huh? Yes. Oh, okay, good. That's nice. Can you guess? So why you are here? To taste some Tamil Nadu food. Yes. It's not just Tamil Nadu food. Actually, you know, we have a never-ending question. Which seafood is best? Whether it is south or the north. Okay. So there are 2 மீன் குழம்பு with you. Okay. One is from south, which is from Kanyakumari, and other thing is from Chennai. So you guys going to taste 2 மீன் குழம்பு and deliver the result. But do we know which one is which one? We don't share that. It's very highly confidential. Okay? Okay. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. அத நினைச்சு தான் மனோபோலகம் முழுவதும் பருக்குது. அட சுட சுட அட சுட சுட அந்த மதுர மல்லிப்பூ இட்லியே மீன் குழம்புல கொஞ்சம் போரட்டி சாப்பிட எச்சில் ஊறுது உள்ளு. So you have fish pieces, curry, the hot rice. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
அத நினைச்சுத்தான் மனோ உலகம் முழுவதும் பறக்குது. Very nice. Very difficult to choose. Oh, is it? Yes. Okay. Yeah, it's very different because I thought, you know, it will be very similar, but the taste is very different. Okay, okay. So both are good. குழம்பு ஒரே மாதிரி இருந்தாலும் டேஸ்ட் வேற மாதிரி இருக்குங்கப்பல. She wants more of this, so it's a sign. I don't want to speak for her. Oh, okay, okay. But there is some sign, huh? அவங்களுக்கு வந்து இவர் சாப்பிடுற மீன் குழம்பு இன்னும் கொஞ்சம் வேணுமாமா. தனி ருசி வைகையில் பிடிச்ச ஐர மீன் குழம்புக்கு ஒரு தனி ருசி. So you guys have finished the meal. So you have tasted 2 different மீன் குழம்பு. So what's your favorite? You can discuss and deliver it. We will. ரஷ்யாவும் உக்ரைனும் பேசிட்டு இருப்பா. Why it was better? பாத்தியா? You guys பாத்தீங்களா? ரியாலிட்டி ஷோ எக்ஸாம் வரட்டாங்க. 8 மார்க் கொடுத்தா ஓகே. 8.5 should be fine. நல்லா பாடுனீங்க பட் 8.5 உங்களுக்கு கொடுக்க கூடாது. We have a decision. You have decision? Yes, yes. ஓகேப்பா. அப்பா தமிழ்நாட்டுல ரொம்ப நாளா நீடிச்சிட்டு இருந்த கேள்விக்கான பதில 2 வெளிநாட்டினர் வந்து சொல்ல போறாங்க. சிறந்த மீன் உணவு, சிறந்த மீன் குழம்பு, நார்த்தா சவுத்தா, அதாவது கன்னியாகுமரியா சென்னையா அப்படிங்கிற பெரும் கேள்விக்கு இன்று விடை கிடைக்க போகிறது. ஓகே, which one? This one. This one. Yes. Winner. South. Okay. Are you sure? Are you sure? Yes. Are you sure? Nina Miss Boss. No changing, right? No changing. Because if you change, there will be a huge clash. No. Only this one. Okay. எப்பா ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணல கை தட்டா என்ன அர்த்தம்? Both were very good, but we have to make a choice, and this one was Okay. better. 2 மீன் குழம்பும் சிறப்பாக இருந்தாலும் ஒரு மீன் குழம்பை மட்டும் சூஸ் செய்ய வேண்டி இருந்ததால் மிகவும் கடினமாக மிகவும் வருத்தத்தோடு ஒரே ஒரு மீன் குழம்பை மட்டுமே சூஸ் செய்தோம். அந்த மீன் குழம்பு வேறு எதுவும் இல்லை, கன்னியாகுமரி. சோ மீன் குழம்புல சிறந்தது நெல்லை மண்டலம். ஓகே, இது ஒரு வித்தியாசமான ஒரு கேள்விதான். பொதுவாக வந்து உணவுல கூட காம்பினேஷன் பேசணும், பரோட்டா சால்னா இதெல்லாம் பேசணும். பட் அது இல்லாமல் வியர்டு காம்பினேஷன் ஒன்று இருக்குது. நான் ஒரு வித்தியாசமாக ஒன்று கேள்விப்பட்டேன், பரோட்டாக்கு சட்னி வச்சு சாப்பிட்றதுன்னு. அது எனக்கு வியர்டாக இருந்துச்சு. ஓகே, அது எந்த ஊர்? கோயம்புத்தூர். அது நீங்கள் தான் பண்ணியிருப்பீங்க, கொங்கு தான் பண்ணியிருப்பீங்க, எனக்கு தெரியும் அது. ஓகே, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காம்பினேஷன், வியர்டு காம்பினேஷன் வச்சுருக்கீங்கிறத ஒவ்வொரு மண்டலத்துக்கும் ஒவ்வொருத்தங்க சொல்லுங்கள். தயிர் கூட ஜிலேபி வச்சு சாப்பிடுவாங்க. ஆமா, செம்ம டேஸ்டா இருக்கும். கெட்டி தயிர், அதுல ஜிலேபியை நொறுக்கி போட்டு சாப்பிடுவாங்க. அதாவது அவங்க சொல்றது என்னன்னா மைக் பக்கத்துல வச்சு தயிர் சாதம் மாம்பழம் வச்சு சாப்பிட்டா எப்படி இருக்கும், அதே மாதிரி ஜிலேபி தயிர் தயிரும் சாதம் கலந்து சாப்பிடுவாங்க. சார் பழைய சோத்துக்கு வெல்லம் இருக்குல்ல, அந்த வெல்லத்தை கடிச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க, அச்சு வெல்லம். சூப்பர். ஏ அச்சு வெல்லமே வாடா செல்லம், சொக்கி நிக்கிறே பெத்த உள்ளம், ஏ கட்டி கரும்பே வாடா செல்லம், ஒன்று அள்ளி கொஞ்சவே உள்ளம் துள்ளம், வாடா வாடா கண்மணியே ஏ வலது கை சக்கரையே. சூப்பர். ராம் நல்லன் இந்த ஸ்பெஷல் சொல்லி ஆனோம். அவங்க தக்காளி வச்சு எல்லா ஐட்டமும் செய்வாங்க. ஆனால் தக்காளி சட்னியில் ஒரு இனுக்கு கருவாடை வந்துட்டு நம்ம வறுத்து போட்டோம்னா அது ஒரு டிஷ் ஆக்சுவலாக நப்பியானோன்ட்டு ரொம்ப வியர்டஸ்ட் காம்போ. ஆனால் அது வந்து மீனவ மக்களாக இருக்கலாம், இது வந்து ஒரு லைக் என்ன பேருமா? அபி நப்பியானம். நப்பியானமா? ஆனம் தான் நாங்கள் சொல்லுவோம், குழம்புன்னெலாம் சொல்ல மாட்டோம். அது எனக்கு தெரிஞ்சு எந்த பக்கம்னு தெரியல, ஆனோன்னு சொல்லுவோம் நாங்கள். மீனானோ கரியானோ எதாக இருந்தாலும் ஆனோ. ஸோ நப்பி ஆனம். நப்பியானம். ஆனால் பேரே வியடா இருக்குமா அதுல? அதுதான் சார் நாங்க ஸ்பெஷாலிட்டி, எங்களோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான் சார். கொங்கு மண்டலத்துல வந்துங்க சார் பருப்புக்கு வந்து நாங்க பச்சை மிளகா புளிக்குழம்பு செய்வோங்க சார். பச்சை மிளகாய் புளிக்குழம்பு. என்ன பண்ணுவீங்க? அதுக்கு வந்து துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, கொத்தமல்லி, வெந்தயம், மிளகு இதெல்லாம் தனியாக வறுத்து எடுத்துக்கணுங்க. அப்புறம் கருப்பு எள்ளு தனியாக வறுத்து எடுத்துக்குவாங்க சார். சின்ன வெங்காயம், பூண்டு, இந்த பச்சை மிளகா கொஞ்சமாக கீறி விட்டு ஒரு 15லேருந்து 20 மிளகா போடுவோம். அது 20 பச்சை மிளகாவா? ஆமாங்க. போதுமா? நல்லெண்ணெயில் வந்து நல்லா அதை வதக்கிடணுங்க சார். வதக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி கரைசல் ஊற்றிட்டு அது ஒரு கொதி வந்ததுக்கப்புறம்
ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருந்த அந்த பருப்பு அதெல்லாம் பவுடர் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். அது வந்து ஒரு கொதி வந்தோடனே அந்த குழம்பு வந்து கெட்டி ஆயிருங்க. அதோட ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வெல்லமும் அந்த கருப்பு எள்ளு பவுடர் பண்ணதும் லாஸ்ட்டாக போட்டுட்டோன்னா ரொம்ப மனமாக ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து சாப்பிட்றப்ப வியடா இருக்காது, சாப்பிட்டதுக்கு அப்புறம் வியடா இருக்கும். சார் அதை நான் கொண்டு வந்திருக்கேன் இங்கே. எங்க இங்கே கொண்டு வந்துருக்கீங்களா? அப்போ ஆவுடைக்கு தான் அது. ஏன்னா எல்லாமே அவர் தான் முதல்ல சாப்பிட்டு பார்த்தாரு. இந்த அரங்கத்திலே சீனியர் அவர் தான். சரி கொண்டு வாங்க. பச்சை மிளகாய் குழம்பு தானே? பச்சை மிளகாய் குழம்பு. ஆனா பிரதர் நீங்க எல்லாம் என்ன அடிச்சாலும் இப்ப தாங்கிடுவீங்க. பாருங்க. ஓகே, மொத்தம் 6 மண்டலம் இருக்கு. இந்த 6 மண்டலத்துல எந்த ஊருக்காரங்க அதிகமாக காரம் சாப்பிடுறது? எந்த மண்டலத்தில் இருக்கவங்க அதிகமாக காரம் சாப்பிடுறது நினைக்கிறீங்க? தம்பி, காரம் சாப்பிட்றதுல எங்க நெல்லை மாவட்டத்தை அடிச்சிக்க முடியாது. இப்போ நான் பழைய சோறுக்கு 15 பச்சை மிளகாய் சாப்பிடுவேன். நீங்க தான் நச்சு கரெக்டான ஆளு. வாங்க 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 வாங்க. தம்பி, அதில் வெறும் பச்சை மிளகாயா இருந்தால் கூட நான் சாப்பிடுவேன். அதில் வெள்ளம் சேர்த்துருக்கீங்களா? அதனால அந்த பக்கம் வரமாட்டேன் நான். ப்ளீஸ். நீ சாப்பிட்றீங்க அண்ணாச்சி. போ கொஞ்சமா எடுத்து போடுங்க பார்ப்போம். அண்ணாச்சிக்கு ஸ்பெஷலாக போடணும். இப்போ அண்ணாச்சி மட்டும் இல்லாமல் எல்லா கெஸ்ட்டுக்கும் வரும். வாங்க அண்ணாச்சி, நீ உட்காந்தே சாப்பிடலாம். பச்சை மிளகாய் குழம்பு. கண்ணில் தண்ணி வந்தாலும் சாப்பிடணும். கண்ணில் தண்ணி வந்தாலும் சாப்பிடணும். இப்போ யாருக்கு வருதுன்னு பார்ப்போம். வாத்தியார் சார், உங்களை விட மாட்டேன். வாங்க வாங்க. கவுனி அரிசி எல்லாம் நீங்க சாப்பிடுவீங்க. பச்சை மிளகாய் 20 போட்டா உடனே அங்க இருந்து எடுத்துட்டு வந்து எவ்வளவு பவ்யமா. சார் இதுல விருந்தோம்பல். நான் அமைதியா தான் இருந்தேன். நீங்களா தான் வழக்குல வந்தீங்க. நான் ஏதாவது சொன்னேன். ஆனா நாங்க கொடுத்து தான் பழக்கம். பரவாயில்ல, நீங்க சாப்பிடுங்க. அதை புளிஞ்சிட்டு சாப்பிடணுங்க. சர்க்குணம் சாருக்கு பதிலாக வாத்தியார். எத்தனை பேரை கதற விட்டுருப்பீங்க. இதுல என்ன மேட்டர்னா அவங்க வந்து கீறிட்டு கொஞ்சம் பாதி விதை எடுத்திருக்காங்க. மேல வந்து காம்பு எடுக்கல. அவங்க காம்பு எடுத்துட்டாங்கன்னா காரம் பிச்சுக்கும். அடுத்த நாள் நாங்க எல்லாரும் பாத்ரூம்ல தான் இருக்கணும். அவங்க காம்பு எடுக்கல. அண்ட் ஆல்சோ அது வந்து நல்ல வெள்ளத்துல ஊறி இருக்கா. அந்த 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 இன்னும் எனக்கு வந்து அந்த பச்சை மிளகாவோட டிங்லிங் செமையா இருக்கு. ஆனா என்ன ஒரு இதுனா, இது வந்து அவங்க 10 எத்தனை மிளகா சொன்னீங்க? 20 மிளகாயா? இது வந்து புளி மிளகா. அவங்க வந்து புளி ஏதோ தொக்கு குழம்பு அப்படின்னு ஏதோ பேர் தெரியாம சொல்லிட்டு இருக்காங்க. இதுக்கு ஃபேமஸ் வந்து காரக்குடி ராம்நாடு தான். கொங்கு மண்டலத்துல பொறுத்த அளவுக்கு வியட் ஃபுட் கூட மத்தவங்க ரசிச்சு சாப்பிடுற மாதிரி தான் இருக்கும். இப்படியும் விட்டலாம். அப்படியும் இப்படியும் விட்டலாம். சார் ஒரு நிமிஷம். மிளகாய் இனிப்பு பச்சடி இதுக்கு பேரு. கோயம்புத்தூர்காரங்களுக்கு காரம்னா என்னன்னே தெரியல. இல்லைங்க சார், எல்லாரும் சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. அதனால வெல்லம் எச்சா போட்டோம். நாங்களும் அதெல்லாம் கீறி போட்டு விதையெல்லாம் உள்ள இருக்கிற மாதிரி தான் போடுவோம். வெல்லத்தை கம்மி பண்ணிடுவோம். ஆமாங்க சார். இந்த 6 மண்டலமும் பெருமைப்பட்டுக் கொள்ளக்கூடிய, தமிழனாய் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு உணவை பற்றி தான் நான் சொல்ல போகிறேன். அது சில மாவட்டங்களில் ஏதாவது ஒரு சில பகுதியில் 1, 2 இருந்திருக்கலாமே தவிர, அது தஞ்சாவூர் ட்ரெடிஷ்னல் என்று சொல்லப்படுகிற மருந்து குழம்பு. மருந்து குழம்பு அப்படிங்கிறது தஞ்சாவூரோட மிகப்பெரிய ட்ரெடிஷ்னல். அது என்ன பண்ணுவாங்கன்னா, குழந்தை பிறந்த 16ஆம் நாள் பெயர் சூட்டு விழா என்று அழைக்கப்படுகிற விழாவில் அந்த குழந்தை பெற்ற தாய்க்கு மட்டுமல்லாமல் வந்திருக்கிற விருந்தினர்கள் அனைவருக்கும் அந்த மருந்து குழம்பு பரிமாறப்பட்டு வருகிறது. அது கருவாடு போட்ட மருந்து குழம்பு, கருவாடு போடாத மருந்து குழம்பு அப்படின்னு 2 குழம்பாக பிரிப்பாங்க. முதல் உணவே வந்த உடனே என்னதான் நான்வெஜ் இருந்தாலும் அதை வந்து ஃபஸ்ட்டு அந்த மருந்து குழம்பை தான் பரிமாறுவாங்க. அந்த மருந்து குழம்பை ஒற்றைப்படை வகையில் அவங்க பிரிக்கிறாங்க. எப்படின்னா 5 அல்லது 7 அல்லது 9 இப்படி ஒற்றைப்படை வகையில் அந்த மூலிகைகளை தேர்வு செய்வாங்க. தூதுவளை, வல்லாரை, முசுமுசுக்கை, முடக்கத்தான், சங்கலை, மூக்கொரட்டை, இது போன்ற மூலிகைகளில் ஒற்றைப்படை வகையில் பிரிச்சுட்டு, இது நம்ம மண்டலத்துக்கான உணவு இல்லை, இது உணவே மருந்து என்று சொன்ன தமிழனுக்கு பெருமை சேர்க்கும் வகையில் தஞ்சாவூரில் தயாரிக்கப்படுகிற இந்த உணவு. இதை வந்து நான் சினிமா எடுக்கும்போது கூட தஞ்சாவூரினுடைய வாழ்க்கையை அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்தேன். அதே மாதிரி இந்த மருந்து குழம்பை உலகமெல்லாம் எடுத்து செல்வதற்காக மருந்து குழம்பு கடை தஞ்சாவூர் ட்ரெடிஷனல் ராமபுரத்தில் ஆரம்பித்தோம். இதை உலகமெல்லாம் எடுத்து செல்வதே எங்கள் நோக்கம்னு ஒரு போர்டு வச்சுருக்கோம். இது நம்ம மண்டலமாக பிரிஞ்சு பேசணும், ஆனால் தமிழனாய் நாம் மிகச்சிறந்த உணவை மருந்தாக சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் என்பதில் பெருமைப்பட்டுக் கொள்வோம்.
இப்போ ஆக்சுவலாக வந்து பல்வேறு மாவட்டத்தை சார்ந்தவர்கள் அவங்க ஊர் உணவு வந்து பேசிகிட்டு இருக்கோம். நம்ம அந்தந்த ஊரை சார்ந்தவர்கள் ஊரை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். இதே உணவு இண்டஸ்ட்ரியில், இதே ஃபுட் இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட இதை பற்றின கருத்து கேட்டால் நல்லா இருக்கும்னு நினச்சோம். அதுக்காக நம்ம கூட ஒரு சிறப்பு விருந்தினர் நம்மோட கலந்துக்க இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் செஃப் சுந்தர். நீங்கள் உங்களோட கருத்தெல்லாம் ஷேர் பண்ணுறதுக்குனால சார், நான் ஒரு சில உணவு வகைகளை சொல்கிறேன். இது எந்த ஏரியாவில் ஃபேமஸ் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லலாம். சரி, ஓகே ஓகே. பரோட்டா. பரோட்டானா விருதுநகர், ராஜபாளையம். பிரியாணி. பிரியாணிக்கு சென்னை. சென்னை தான். எஸ். ஆட்டுக்கால் பாயா. ஆட்டுக்கால் பாயா ஆல்சோ சென்னை. நண்டு குழம்பு. நண்டு காரைக்குடி. மட்டன் சுக்கா. மட்டன் சுக்கா மதுரை. நாட்டுக்கோழி. நாட்டுக்கோழி நெல்லை. சிக்கன் 65. சிக்கன் 65 ஆல் ஓவர் தமிழ்நாடு தான். ஸோ இதெல்லாம் தாண்டி எல்லாருக்கும் இன்னைக்கு வந்து உலகத்திலேயே கடவுள் கொடுத்த புண்ணியம் நமக்கெல்லாம். தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் மட்டும்தான் உணவே மருந்து அப்படின்னு சொல்கிறதுக்கு அர்த்தமே நம்ம தான். உலகத்திலேயே இன்னைக்கு வந்து நம்ம தான் அந்த மருந்து சம்மந்தப்பட்ட சாப்பாடுகள், நம்ம சாப்பாட்டில் யூஸ் பண்ணுற ஸ்பைசஸ் எல்லாமே வந்து இட்ஸ் கனெக்டட் வித் ஆல் த சயின்ஸ் அண்ட் நியூட்ரிஷனல் ஃபேக்ட்ஸ். ஓகே. அது எல்லாத்துலேயுமே நம்ம சவுத் இந்தியனாக இருக்கிற நம்ம மட்டும்தான் இன்னைக்கு வந்து நல்லா திடமாக சாப்பிட்டு நல்லா இருக்கும். ஸோ அந்த வகையில் ஆண்டவனுக்கு தான் நன்றி சொல்கிறேன். தட்ஸ் ரியலி கிரேட் டு ஹியர் சார். தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிரசன்ஸ். ரொம்ப நன்றி. தமிழ்நாட்டில் இவ்வளோ ஃப்ளேவர்ஸ், இவ்வளோ டேஸ்ட்டு, இவ்வளோ விஷயம் இருக்குது. அதை வந்து தமிழாக பறைசாட்டணும்னு நினச்சோம். ஸோ அதுக்கு வெவ்வேறு மண்டலங்கள்லேருந்து, வெவ்வேறு மாவட்டங்கள்லேருந்து வந்து தங்களோட உணவு பெருமைகளை சொன்னீங்க, உணவு சார்ந்த விஷயங்களை சொன்னீங்க. ரொம்ப நன்றி. தமிழா சார்பாக என்னுடைய ரொம்ப மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்நாடுடைய இந்த உணவு ரிச்னஸ் இருக்குல்ல, ஃபுட் ரிச்னஸ், அதை கொண்டாடினதில் தமிழா டீமுக்கு பெரிய சந்தோஷம். அதுக்கு நீங்கள் பங்காற்ற அனைவருக்கும் ரொம்ப நன்றி. விருந்தினர்கள், பொதுமக்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஸோ மச். வேர்ல்டு கிளாஸ் குவாலிட்டி உங்கள் அனுஜ் ஸ்டைல்ஸ் மற்றும் பிசுப்பு இல்லாத சன்லேண்ட் ரிஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் தமிழா கோ பவர்ட் பை எம்சிஆர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல்ஸ் அண்ட் கேஷுவல் ஷர்ட்ஸ். ஸ்பெஷல் பார்ட்னர் யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ். ஸ்டுடியோ மார்வல் வால்பேப்பர் கம்பெனி. மற்றும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.